சிறகடி காசையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவோட சின்ன வயசு இதெல்லாம் எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விஜயா போயிட்டு ஜோசியக்காரங்கிட்ட கேட்டிருப்பாங்க. நான் வந்து அப்பப்போ போயிட்டு என் பையனை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அப்படி பார்த்துக்கிறதா இருந்தால் உங்கள் கூடயே வச்சுக்க சொல்லியிருப்பேன்ல, அதனால பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, நீங்கள் மறைவாக போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயாவும் சின்ன வயசில் அவங்க பாட்டி வீட்டில் விட்ட இடத்துக்கு போயிட்டு அங்கே பார்க்குறாங்க. அப்போ முத்து வந்து ஏதோ ஒரு பையனை அடிச்சிடுறாங்க. அது வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வயசுல நம்ம அவனை தனியா விட்டுட்டா அவன் மொரடனா ஆயிடுவானோன்னு விஜயா கால் பண்ணி அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் விஜயா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க. அவன் மேல எதுவுமே தப்பு இல்லை, ஆனால் இந்த சின்ன வயசுல நியாயத்தை பத்தி கேட்கறதுக்காக போயிருக்கான், அதை நினைச்சு நீ பெருமைப்படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை அத்தை, இருந்தாலுமே எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு, இப்போ இந்த வயசுல ரவுடி மாதிரி ஆயிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் பார்த்துக்கிற விஜயா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து அங்கே வந்து மனோஜ் வந்து ரொம்ப நல்லா ப்ரைஸ் வாங்கிட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிட்டு நல்லா வந்துட்டுருப்பான். இப்படியே போயிட்டுருக்கு. அண்ணாமலையும் வந்து முத்துவ அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் விஜயா வந்து ஒரு நாளுமே வந்து பார்த்துட்ருக்க மாட்டாங்க. 6 வருஷமும் அப்படியே போயிடுது. முத்துவும் நல்லாவே வளர்ந்துடுறாங்க. 6 வருஷம் கழித்து விஜயாவும் அண்ணாமலையும் வந்துட்டு போய் முத்துவை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, வா முத்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா நீங்கள் இப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்போவே என்னை கூட்டிகிட்டு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் தான் என்னை அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இப்போ வரலாம் வாடா போகலான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே கேட்குறாங்க. இல்லைப்பா நான் வரல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பாட்டி எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா, ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற, வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கையை பிடிக்க போனால் விட்டுட்டு ஓடிடுறாங்க முத்து. அப்போ வந்து சொல்கிறாங்க முத்து, நீ என்னை என்னைக்காவது ஒரு நாளாவது வந்து பார்த்துட்டு போனியா, உன் முகமே மறந்துடுச்சுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா நீ என்னை வந்து ஒரு டைம் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அங்கே மனோஜும் வந்திருப்பாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா அவன் தான் வர்றதில்லன்னு சொல்கிறான் இல்லைம்மா, விடுங்கம்மா அவன் இங்கே இருக்கட்டும், வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. நீ ஒரு பக்கம் அமைதியாக இருடா, அவனை கூட்டிகிட்டு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து முத்து வந்து வரவே மாட்டோன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. அப்பயுமே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. விஜயா வீட்டுக்கு போனதுமே ஆனால் முத்துவால் அங்கே இருக்கவே பிடிக்காது. அப்போ 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சாப்பாடு தட்டை கீழே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ வந்து விஜயா கேட்குறாங்க, எதுக்குடா இந்த மாதிரி தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நீ தட்டை வந்து கீழே தூக்கி போடுவியா, உன்னெல்லாம் உங்கள் பாட்டி வந்து உன்னை அடித்து வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. திரும்பியும் கொஞ்சம் நேரத்தில் மனோஜ் சாப்பிட்டு இருந்த பிளேட்டையும் தூக்கி போட்டுருவாங்க. உனக்கு இருக்கு, நீ இவ்வளோ வேலை பார்க்குற, இவ்வளோ ரவுடி ஆகிட்டியா, நீ உன்னை தனியாக விட்டதுக்கு கொஞ்சம் கூட நீ அடங்காமல் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற, நீ எல்லாம் பையனே வா, உன்னை பாட்டி உங்கள் பாட்டி செல்லம் கொளுத்து வளர்த்து உன்னை அடிக்காமலே வளர்த்துருக்காங்க, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சூடு வச்சிடறாங்க விஜயா அவங்களுக்கு. முத்துவுமே வழியில் ரொம்ப அழுறாங்க, சூடு வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உடனே பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி அம்மா எனக்கு சூடு வச்சிட்டாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, வாங்க பாட்டி என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு அழுறாங்க. அடுத்து பாட்டியும் சொல்கிறாங்க, நீ அவகிட்ட ஃபோனை கொடு, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயாவும் ஃபோன் வாங்கி பேசுறதுக்காக போகிறாங்க. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். அவங்க பாட்டியுமே என்ன சொல்லுவாங்கன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.